உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். தமிழகத்திற்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். झंडी दिखाकर उत्तर प्रदेश, तमिलनाडु और कर्नाटक राज्य के निवासियों को वर्ल्ड क्लास ट्रेनों की सौगात दे। झंडी दिखाकर उत्तर प्रदेश, तमिलनाडु இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், எந்தெந்த வழித்தடங்களுக்கு இந்த வந்தே பாரத் ரயில் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கிறது? அதாவது மொத்தம் 3 வழித்தடங்களில் 3 புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். இதில் தமிழகத்திலிருந்து தமிழக ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார். அதே போல உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை மீரட் மற்றும் லக்னோ இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி துவக்கி வைத்திருக்கிறார். இவை தவிர தமிழகத்தில் 2 வந்தே பாரத் ரயில் சேவை என்பது கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். சென்னை, எழும்பூர், நாகர்கோவில் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையையும் மதுரை மற்றும் பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயிலையும் இன்று பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய வந்தே பாரத் ரயில்கள் இப்பகுதி மக்களுக்கு வேகமாகவும் வசதியுடனும் பயணிக்க உலகத்தரம் வாய்ந்த வழிகளை வழங்கும் என்றும் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் இந்த ரயில் இணைப்பை மேம்படுத்தும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கின்றார். இந்த வந்தே பாரத் விரைவு ரயில்கள் வழக்கமான ரயில் பயணிகள், தொழில்துறையினர், வணிகத்துறையினர், மாணவர் சமூகத்தினர் உட்பட பல பிரிவினரின் தேவைகளை பெருமளவில் பூர்த்தி செய்வதோடு பயணிகளுடைய பயண நேரத்தையும் மிச்சப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, எழும்பூர் மற்றும் நாகர்கோவில் இடையேயான இந்த புதிய வந்தே பாரத் ரயில் மூலம் பயணிகளுடைய பயணம் 2 மணி நேரமும், மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயில் மூலம் 1 மணி நேரம் 30 நிமிடங்களும் மிச்சமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை 6 வந்தே பாரத் ரயில் சேவை பல்வேறு வழித்தடங்களிலே இயக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சென்னை, நெல்லை, பெங்களூரு, சென்னை, சென்னை, விஜயவாடா, கோவை, பெங்களூரு, சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களிலே ஏற்கனவே வந்தே பாரத் ரயில் சேவை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது மேலும் இந்த புதிய 2 வழித்தடங்களிலே வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மொத்தம் 16 பெட்டிகளை கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில் சென்னை, எழும்பூரில் இருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் எனவும் நாகர்கோவிலுக்கு பிற்பகல் 1:50 மணிக்கு வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இதே ரயில் மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலில் இருந்து பிற்பகல் 2:20 மணிக்கு புறப்படும் இந்த வந்தே பாரத் ரயில் இரவு 11 மணிக்கு சென்னை, எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கட்டணங்களும் கூட ரயில்வேயின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, எழும்பூர் மற்றும் நாகர்கோவில் இடையேயான இந்த வந்தே பாரத் ரயிலில் சேர் கார் கட்டணம் 1760 ரூபாயாகவும், எக்ஸிகியூட்டிவ் சேர் கார் கட்டணம் 3240ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே போல பல்வேறு வழித்தடங்களுக்கும் கூட கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர், கோவில்பட்டி, சென்னை, எழும்பூர் மற்றும் நெல்லை, எழும்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களுக்கும் இந்த கட்டணங்கள் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை, நாகர்கோவிலில் வந்தே பாரத் ரயிலானது சென்னை, எழும்பூரில் இருந்து அதிகாலை 5 மணிக்கு புறப்படும் எனவும், தாம்பரத்திற்கு 5:23 மணிக்கு வரும் இந்த ரயில் 2 நிமிடங்கள் மட்டுமே நின்றுவிட்டு 5:25 மணிக்கு அங்கிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலில் இருந்து பிற்பகல் 2:20 மணிக்கு புறப்படும் எனவும், இந்த வந்தே பாரத் நெல்லைக்கு 3:18 மணிக்கும், கோவில்பட்டிக்கு 3:58 மணிக்கும், அதே போல திண்டுக்கலுக்கு 5:48 மணிக்கும் வந்து சேரும் எனவும், தாம்பரம் வழியாக சென்னை, எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு இரவு 11 மணிக்கு வந்து சேரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.